வைத்தியர் வைத்தியரா, வாங்க 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 உட்காருங்க, வாங்க 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 உட்காருங்க. என்ன மருந்தா? மருந்து 48 நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு மருந்து தயார் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? என்னன்னு சொல்லுங்க. தம்பிக்கு படை. படையா? யானைப்படையா, குதிரைப்படையா, கப்பல் படையா, தரப்படையா? என்னன்னா இது? வைத்தியரே சொல்லுங்க சொல்லுங்க. காமெடி பண்றிய? காமெடி பண்ணல. அவருக்கு என்ன வியாதின்னு முதல்ல சொல்லுங்க. அவருக்கு என்ன பண்ணுது என்னன்னு விவரமா சொல்லுங்க. அதான் படம் சொன்னல, அதுதான் ஐயா. அந்த படங்கிற இடத்துல சொரியுதாரா? ஆமா. அப்ப அதுக்கு பேர் வந்து படம் கிடையாது, சொரியாது. ஆனா முதுகுனால சொரியல. சொல்லுங்க. அரிக்குதா? ஆமா அரிக்குதான். அதே இடத்துல அரிக்குதாமா? அது அரியாது. கலர் கலரா ரீலா விடுற புதுசு புதுசா பேர் சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியலண்ணே. நல்ல வைத்தியர் தானே? சரிங்க, அதுக்குதான் மருந்து கொடுக்கணும். அந்த அதை காட்டுங்க பாப்பிய. என்ன தெரிகிறது? சரி சரி, இதுக்கு நான் ஒரு மருந்து சொல்றேன். அதை நீங்களே தயார் பண்ணி வீட்டுல போடலாம். சரி சொல்லட்டா? அதாவது பேர் சொல்லாத கருப்புல ஒரு 4, சரி, பேர் சொல்லாத ஒயிட்ல ஒரு 4, கண்ணுல பார்த்தாவே கண்ணு எரியும், தண்ணி வரும், அதுல ஒரு 5, அருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி, இந்த 3ஐயும் கொண்டு வா. எல்லாத்தையும் போட்டு அப்படியே இடிச்சு அப்படியே கொலன்னு பேஸ்ட் மாதிரி போட்டு விடுங்க. அதுல விவரம் சொல்லிடுறேன். அம்மியில தண்ணி போடாம ஒரு 10 சொட்டு விட்டு அப்படியே அரைச்சி பேஸ்டா போட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். தண்ணி போடாம அது என்ன 4, 3ன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்றான். சரிங்க, இது மருந்தெல்லாம் புரிஞ்சா நீங்க செஞ்சிருக்க புரியுதா? புரியுது. எவ்வளவுங்கய்யா? எல்லாத்தையும் 500 ரூபாய். பையன் இளவட்ட பையன் சின்ன பையனா இருக்காரு, ஒரு 200 ரூபா கூட போடும். வாங்க 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 வாங்க. வைத்தியர் என்ன 4, 3ன்னு சொல்றாரு, தண்ணி படாமன்னு சொல்றாரு. ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காதுல விடுவோம், அங்கே போய் பேசு. சரிண்ணா. அண்ணா நில்லுண்ணா, அவர்கிட்ட தான் பேச வேணாம்னு சொன்னேன். இப்பயாச்சும் செய்தியை சொல்லுண்ணே. என்னன்னா அது பேர் சொல்லாதுன்னா அதை எப்படிதானே நம்ம கண்டுபிடிக்கிறது? அதையாச்சும் சொல்லுங்கண்ணே. அந்த காலத்துல இருந்தே ஒரு மருந்து பேரை சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் சொல்லலான்னு தான் சொல்லுவாங்க. அதான் கிராமத்துல நம்ம கேட்டா சொல்லுவாங்க, அதனாலதான் பேர் சொல்லலாம்னு சொல்றாங்க. பேர் சொல்லலாம் அது எப்படிதானே அது கண்டுபிடிக்கிறது கிராமத்துல? அதையாச்சும் சொல்லுங்கண்ணே. பேர் சொன்னா பழிக்காதுன்னு தான் அதை காட்டுவாங்க, இதுதான் அது அப்படின்னு. அதனால நம்ம போய் நம்ம ஊர்ல அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து இது மாதிரி செய்வோம். என்ன தெரியுமா ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த வைத்தியர் இல்லாம இது மாரி மூலிகை விஷயத்தெல்லாம் அப்படியே மறைச்சு சொல்றது. 2வது 4 பேருக்கு தெரிஞ்சா அவனும் அதை பண்ணிடுவாங்க, நமக்கு வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை 4 பேர்கிட்ட சொல்றது கிடையாது. இப்படி சூசமாக தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தான் புள்ளதான் அந்த வைத்தியத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு புள்ள வகையாரவா வைத்தியம் பார்க்காம அவனுலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒருத்தன் போய் இந்த வைத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுனா அவனுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவன் சம்பாரிச்சு அவன் குடும்பம் நல்லா போயிடும். ஓ அப்படியாண்ணே? அப்ப அடுத்தவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்களா? ஆமா, அவன் சம்பாரிச்சு அவன் பணக்காரன் ஆயிட்டான், இவன் பிள்ளை பணக்காரன் ஆகாது இல்ல. அதனாலதான் இவனை பிள்ளைகிட்ட மல்லுகட்டி சொல்லுவாங்க. அவனை 10 தெரிஞ்சுவாங்க, 30 கத்துக்க மாட்டாங்க. அவன் இன்ட்ரெஸ்டா இருக்கவனு சொல்லி தர மாட்டாங்க. இவன் என்ன பண்ணா, இவன் பிள்ளைக்கு சொல்லி தரணுமா, அவன் பிள்ளை 10 தான் கத்துக்கும், பாக்கி அவன் 30 கத்துக்க மாட்டான். இப்படியே நம்ம பாரம்பரிய வைத்தியம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. புரியுதா? இன்னைக்கு என்ன பண்றாங்க, சின்ன வைத்தியம்னாலும் 30 நாளைக்கு மாத்திரை, சாப்பாடு எப்படி 3 வேளை சாப்பிட்றோமே அதே மாதிரி 3 வேளை மாத்திரை. இப்படியே நம்மளெல்லாம் மாத்திரையில கொண்டு வரோம். அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா 40 நாள் 30 நாள் சாப்பிட சொன்னாங்கன்னா அது அடியோட முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டா அந்த நேரத்துல அந்த வலி நிற்கும், ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கு பத்தியா? ஆமா, எல்லாம் நம்ம புல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு பூண்டுலையும் ஒவ்வொரு வைத்தியம் இருக்கு. இது தெரிஞ்சவன்லாம் இல்லை, அப்படி தெரிஞ்சவன்லாம் யாருக்கும் சொல்லி தள்ள. புரியுதா? எந்த இலையிலையுமே மருத்துவம் இல்லாம இல்லை, எந்த மரத்திலையும் மருத்துவம் இல்லாம இல்லை. அதை கத்தவன் யாருக்கும் சொல்லி தள்ள. அதனால ஆணி வேரோட குடுங்கி வீசிட்டாங்க. இப்ப இங்கிலீஷ் மருந்து ஒரு விஷயத்துக்கு மருந்து சாப்பிட்டோம்னா 30 வியாதி வருது. இதுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா அந்த நோய் வருது, அதுக்கு வைத்தியம் பார்த்தா இந்த நோய் வருது, இதுக்கு வைத்தியம் பார்த்தா அந்த நோய் வருது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லையே. ஒரு இலையை பறிச்சதுன்னா அந்த இலைனால 5 நோய் போணுச்சு. 4 இலையை சேர்த்து அரைச்சு சாப்பிட்டோம்னா 30 நோய் போணுச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயம் சாப்பிட்டோம்னா அதனால நோய் தான் வருது, நோய் போகல. வேற என்ன பண்றது? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். பழங்கால வைத்தியர் பையன் அழைச்சிட்டு வந்தேன். இப்படி ஆகி போச்சு. என்ன அந்த 200 ரூபா நட்டமா இருக்கட்டும், நான் தர்றேன், நீ எங்கேயோ போய் வைத்தியம் பார்த்துக்க. வா போகலாம்.